என்னடா இதுன்ட்டு. ஸோ சின்ன வயசுலேருந்தே இது எல்லாத்துக்குமே அவர் தான். சேடாக இருந்தாலும் சரி, சோகமாக இருந்தாலும் சரி, சேடு சோகம் ஒன்று தானே. நான் எமோஷனல் அப்படி தான் மாற்றி மாற்றி பேசுவேன். ஸோ எது ஹாப்பியாக இருந்தாலும் மோட்டிவேஷன் வந்து எல்லாமே தளபதி தான்னும் போது, அவர் போகிறது ஒரு கஷ்டமாக தான் இருக்கும். இன்னொன்று பெரிய விஷயம் என்னென்னா, இது ஒரு ஃபோட்டோ கூட எடுக்கல அவர்ட்ட. சரி ரொம்ப நாள் ஆசை தான். ஆனால் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வந்துமே அவர் கூட ஃபோட்டோ எடுக்கல. வேணான்ட்டேன். நான் பார்க்க மாட்டேன் அவரை, எடுக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு அவர்னால தான் இந்த சினிமாக்குள்ளே வந்தது. அப்போ நான் ஃபேனாக போய் எடுக்கக்கூடாது. நான் வந்து அவர் அவர் நடிக்கிற படத்தில் நானும் ரோல் பண்ணி ஆர்டிஸ்ட்டாக சார் நான் உங்களால தான் சார் நான் இந்த ஃபீல்டுக்கு வந்தேன். நான் இப்போ உங்களுக்கு ஆர்டிஸ்ட்டாக இருக்கேன். உங்கள் ஃபேனு அப்படி சொல்லி எடுக்கணும். அந்த மொமெண்ட் தான் எனக்கு வேணும். அதான் அப்படின்னு தான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணேன். யார்கிட்டாலும் அதான் சொல்லுவேன். வாடா அது ஆப்பர்ச்சுனிட்டிலாம் கிடச்சிது. ஆனால் இல்லை இப்போ இந்த மொமெண்ட் எனக்கு வேணும் அப்படின்னு பார்த்தா அவர் நான் பாலிடிக்ஸ் போகிறேன் நடிக்க மாட்டேன் அப்படின்ட்டாரு. எனக்கு என்னடா அது நம்ம ஒரு இது வச்சுருந்தோம். இப்போ போயிட்டாரு. இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு இது பெரிய கோலாக இருந்தது எனக்கு இந்த சினிமாவில். போயிட்டாரு என்ன பண்ணுறது அப்படின்னு வச்சேன். பட் பரவாயில்ல ஓகே. நான் சொல்லுவேன்ல எப்பவுமே மேனிஃபெஸ்ட் பண்ணுறது. ஓகே அவர் பாலிடிக்ஸ் போயிட்டாரு. திருப்பி வரணும்னு நான் வந்து அப்படிலாம் சொல்ல மாட்டேன். அவர் இஷ்டம். வரணும்னா அவர் டிசைட் பண்ணணும். ஆனால் வந்து எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏதாவது ஒரு அட்லீஸ்ட் கெஸ்ட் ரோல் ஏதாவது பின்னாடி வந்து நானும் அவரும் ஒரே ஃப்ரேமில் கண்டிப்பாக வருவோன்றது இருக்குது. மேனிஃபெஸ்ட் பண்ணி வச்சுட்டேன்.